ஒரு சுப விரயங்கள் செய்யணும், ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும், அல்லது ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கு, ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு. ஸோ நல்ல ஒரு ஓய்வையும் இதுவரை வந்து ஒரு மாதிரி இன்கம்ல செலவுகள் எல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி டைட்டாக போகிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்நிய செலாவணியில் வாங்குறது, ஒரு அந்நிய சூழ்நிலையில் வாங்குறது, நார்த் இந்தியாவில் போய் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது, கொஞ்சம் ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பணப்புழக்காட்டம், நல்ல ஃபினான்ஷியலாக ஒரு பெனிஃபிட்ஸு, நல்ல ஒரு மாற்றம், வேலை தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம், அபிவிருத்தி, ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிக்கிறது, டயபெட்டிஸ், பிபி, தைராய்டு இஷ்யூஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உருவாகக்கூடிய அந்த 6ஆம் இடம் வலுக்கக்கூடிய காரணமாக இருப்பதனால் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் உங்களோட ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஹைட் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, கொஞ்சம் வந்து ஃபிட்னஸ் பார்த்துக்கிறது, நம்ம வந்து ஒபீஸ் ஆகி நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இல்லாமல் கொஞ்சம் ஹேபிட்ஸ் வந்து டிசிப்ளினாக வாழக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் வீட்டோட நல்ல பலன்களை கொடுத்து தீய பலன்களை குறைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு.